ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற அன்பின் நாமத்திலே யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படி நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் அதிகாலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த ஆராதனைகள் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. எல்லா தடைகளும் நீங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் முன்பாய் நின்று ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. வந்திருக்கிற யாவருக்காகவும் குடும்பங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டிருக்கிறவர்களையும் கர்த்தர் சுகபத்திரமா துரிதமாக கொண்டு வாங்க. தடைபட்டு போனவர்கள் தடைகள் நீக்கி கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்து அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நான் காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற அன்பின் நாமத்திலே யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்ல ஒரு ஜெப பாடல் இது. ஹல்லேலூயா. அப்பா அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தரவர். ஹல்லேலூயா. ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. Praise you. Hallelujah. ஸ்தோத்திரம். அப்பா அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். அப்பா அல்பா ஒமேகா, புகழ் உமக்கே எப்போதும். புகழ் உமக்கே எப்போதும். தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும்
துதிக்கு பாத்திரரே. அப்பா அல்வா ஒமேகா, புகழுமக்கே எப்போதும், புகழுமக்கே எப்போதும். பரிசுத்த வாழ்வு நான் வாழ இருத்தீரே பிறக்கும் முன்னாலே. பரிசுத்த வாழ்வு நான் வாழ இருத்தீரே பிறக்கும் முன்னாலே. புகழுமக்கே 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 புகழுமக்கே. வெட்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா அல்வா ஒமேகா, புகழுமக்கே எப்போதும், புகழுமக்கே எப்போதும். மறுபடி பிறக்க செய்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. ஹல்லேலூயா. மறுபடி பிறக்க செய்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. புகழுமக்கே 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 புகழுமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா அல்வா ஒமேகா, புகழுமக்கே எப்போதும், புகழுமக்கே எப்போதும். அன்பை ஊற்றி நீர் என்னில் உன்னத அபிஷேகத்தாலே. அன்பை ஊற்றி நீர் என்னில் உன்னத அபிஷேகத்தாலே. புகழுமக்கே 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 புகழுமக்கே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. தொடக்கமும் முடிவும் நீரே, துதிக்கு பாத்திரரே. அப்பா அல்வா ஒமேகா, புகழுமக்கே எப்போதும், புகழுமக்கே எப்போதும், புகழுமக்கே எப்போதும், புகழுமக்கே எப்போதும். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். விடுதலையோடு கர்த்தர் ஆராதிப்போம். ஆமென். உற்சாகமா கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தோடு, தாவீதின் மேல் வைக்கப்பட்ட ஒரு அபிஷேகம், அபிஷேகத்தோட கர்த்தர் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமே. எல்லா ஆவியில நிறைந்து praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah. Praise you. Hallelujah. புகழுமக்கே 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 புகழுமக்கே. தொடக்கமும் முடிவும்
நீரே துதிக்கு பாத்திரரே தொடக்கமும் ஆமென் ஹல்லேலூயா துதிக்கு பாத்திரரே அல்வா ஒமேகா புகழுமக்கே எப்போதும் புகழுமக்கே எப்போதும் புகழுமக்கே எப்போதும் ஹல்லேலூயா புகழுமக்கே பாடுவோமா எப்போதும் சொல்லுவோம் புகழுமக்கே அண்டி தகப்பனே ஹல்லேலூயா புகழுமக்கே எப்போதும் ஹல்லேலூயா 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 praise the Lord hallelujah 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 ஆமென் கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் ஓ பலவரதன பூஷி அந்தர ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ glory 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 ஆமென் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை praise you hallelujah ஆமென் எல்லா துதியும் கனம் மகிமையும் ஆமென் கர்த்தருக்கே உண்டாகட்டும் ஆமென் praise the Lord கர்த்தருக்கே உண்டாவதாக ஆமென் 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 praise the Lord கர்த்தர் ஆராதிக்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லி மிகவும் அழகாய் ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயா எழுதியிருக்கிறாங்க. அது அறுசுவை உணவு உண்பது போல் ஆமென் எனக்கு திருப்தியை கொடுக்குது. அதனால தான் என்ன பண்ணுறேன், தினமும் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பது ஆராதிப்பது ஆமென் எனக்கு அறுசுவை உணவு உண்கிறது போல இருக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் எப்பொழுதும் நான் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறேன். ஆமென். இத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆராதிக்கிறது எங்களுக்கு அறுசுவை உணவு உண்கிறது போல இருக்கு. சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாடி கர்த்தரை துதிப்போம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாம் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாம் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாம் போற்றி
பாடுவோம். ஆனந்த ஹல்லேலூயா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். உள்ளத்திலிருந்து சொல்லுவோம். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த ஹல்லேலூயா ஆமென் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. ஆமென் மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் என் உயிருள்ள நாளெல்லாம். பாடுவோம். ஹல்லேலூயா. உதடு துதிக்கட்டும். ஆமென் praise you. என் உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். சொல்லுவோம். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். பாடுவோம். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். ஹல்லேலூயா. மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். என் வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகள். praise the Lord. போற்றி புகழ்கின்றேன். பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். சொல்லுவோம். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகள். ஆமென் ஆமென் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன்.
உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் என் உயிருள்ள நாளெல்லாம். பாடுவோமா? உதடுகள் துதிக்கட்டும். ஆமாண்டவரே, praise you. என் உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன் ஆனந்த. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். praise the Lord. glory. போற்றி புகழ்கின்றேன். ஓ ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை. ஆமென். praise the Lord. hallelujah. திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள. ஆமென். glory, glory. போற்றி புகழ்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். ஆமென். போற்றி புகழ்கின்றேன். பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஓ ஹல்லேலூயா. glory, 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 glory. எல்லாம் நல்ல கர்த்தரை துதிக்க போறோம். ஆமென். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள. ஆமென். glory. போற்றி புகழ்கின்றேன். ஓ ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே என் தேவன் தேடுவேன் ஆர்வமோடல். பாடுவோம். தேவனே என் தேவன் தேடுவேன் ஆர்வமோடல். ஓ ஹல்லேலூயா. வாஞ்சிக்கின்றேன் உம் வல்லமை காண்கின். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆமென். மகிமை வாஞ்சிக்கின்றேன் உம் வல்லமை காண்கின்றேன். உம் வல்லமை காண்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். ஆவிலே நிறைந்து போற்றி புகழ்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள. ஹல்லேலூயா. praise the Lord. போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஓ ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள.
ஆமென் ஆமென் ஆமென். போற்றி புகழ்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். போற்றி புகழ்கின்றேன் பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். போற்றி புகழ்கின்றேன் பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். போற்றி புகழ்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே சன்னதி முன் வாருங்கள். Praise the Lord. எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோமா? எல்லார் கைகளை தட்டி ஓரி பாபா பாபா பலபரதன புஷி அந்தரபன. ஓ ஹalleluya hallelujah hallelujah. glory 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 Lord. சிவானி பலபரதன புஷி அந்தரபன. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. தினமும் துதிக்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகள். போற்றி புகழ்கின்றேன் ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். போற்றி புகழ்கின்றேன் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். போற்றி புகழ்கின்றேன். எல்லாரும் பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். போற்றி புகழ்கின்றேன். ஒரு முறை கூட பாடுவோமா? ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். போற்றி புகழ்கின்றேன். Praise the Lord. Hallelujah. 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 Amen. Praise the Lord. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். Amen. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். எல்லா கரங்களை உயர்த்தி கொண்டு கர்த்தரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. தலைகளை தாழ்த்துவோம், நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். மகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே சன்னதி முன் வரும்படி, உமக்கு ஆராதனை செய்யும்படி, பாடி ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல கர்த்தாவே, இப்பொழுதும் உடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாயிருக்கட்டும். நீல்கான் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னது போல இந்த வார்த்தைகளை தியானிக்கிற உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாகிய உடைய சகல பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்வீராக. நல்ல பாத்திரங்களாக கருவிகளாய் நாங்கள் உருவாக்கப்படும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து சகோதரி கெட்சி பாபு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். வாசிக்க வேண்டியதன் வேத பகுதி சங்கீதம் 63 வசனங்கள் 1 முதல் 8 வரை. சங்கீதம் 63
வசனங்கள் 1 முதல் 8 வரை. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு தடவை சொல்லுங்களேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். ஆமேன். எல்லாம் சிரித்த முகத்தோடு இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். கர்த்தர் நம்மளோட இன்னைக்கு பேச போகிறாரு. கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம். சரியா? சரி. நான் இந்த நாளிலும் கூட ஒரு சில காரியங்களை நம்ம தியானித்து விட்டு கடந்து போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்குது இல்லையா? என்ன பேர் நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டீங்க, விசுவாசிகள் இல்லையா? நம்ம எல்லாருமே விசுவாசிகள் தான். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா யாருக்காச்சும்? இல்லை, நம்ம எல்லாருமே விசுவாசிகள் தான் இல்லையா? சரி, எதை வைத்து நம்ம விசுவாசிகள்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற காரியத்தை தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். சரியா? சரி. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். யாருடைய வாழ்க்கையிலையாவது கவலைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், கண்ணீர், பாரங்கள் அதெல்லாம் இருக்கா? இருக்குதா? இருக்குன்னு சொல்கிறேன், இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்கள், பாரங்கள்லாம் அப்போ வச்சுட்டு தான் இருக்கும். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கவலைகள், கஷ்டங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது தானே? ஆமாம் தானே? இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? அதை முதல்ல தெளிவாக சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? கேட்கலையே. இருக்கக்கூடாது. இந்த சைட்லேருந்து ஒருமே சத்தமே வரலையே. இருக்கலாமா வேணாமா? வேண்டாம்ல, இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கலாமா வேண்டாமாங்கிறத மாத்திரம்தான் இன்னைக்கு, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு இந்த கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே இருக்கணும். வித்தியாசமாக இருக்குல்ல? இன்னும் கவலையெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க, வசனம் இப்பெல்லாம் சொல்லலே அப்படின்னு வித்தியாசமாக இருக்குல்ல? அதான் நம்ம தியானிக்க போகிறோம். கவலைகள், கண்ணீர், துக்கம், கஷ்டம் இதெல்லாமே இருக்கணும். நம்ம மத்தேயுவில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 6வது அதிகாரம் 31, 32 வாசிங்க பார்க்கலாம். ஆமென். நமக்கு கவலைகள் எல்லாம் இருக்கணும் தான். ஆனால் நம்மளுடைய கவலை கஷ்டங்கள்லாம் எங்கே இருக்குது? ஒரு தப்பான இடத்துல இருக்குது. அதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. நம்ம வேத வசனம் என்ன சொல்லுது? நம்ம எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம்னு என்ன பண்ண வேண்டாம்? என்ன பண்ண வேண்டாம்? கவலைப்பட வேணாம். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவைங்கிறது உங்கள் பரமபிதா என்ன பண்ணியிருக்கிறாராம்? ஏற்கனவே அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் தான் அந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க? தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அடுத்த நேரம் என்ன பண்ணணும்? என்னுடைய பிள்ளைகளுக்கு வேணும், என்னோட பேர பிள்ளைங்களுக்கு வேணும், அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, அடுத்த விஷயங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களும் என்ன பண்ணுறாங்க?
ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய என்னுடைய கவலைகள்லாம் இதில் இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவைன்னு பரமபிதா அறிந்து வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம கேட்காமே என்ன செய்யும், நமக்கு என்ன செய்யும், கூட கொடுக்கப்படும். என்ன பண்ணும், கூட கொடுக்கப்படும். அப்போ நம்ம எதை பற்றி கவலைப்படணும்? வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனம். மறுபடியும் வாசிங்க. இவை முதலானவைகளே அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒரு அலையில சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமே. நம்மளுடைய கவலை எங்க இருக்கணும்? சபையை குறித்து, கர்த்தருடைய ஆலயத்தின் மேல இருக்கணும். பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தின் மேல நம்மளுடைய கவலை இருக்கணும். நம்ம கர்த்தருடைய ஆலயம் என்ன செய்யணும்? வளரணும். கர்த்தருடைய ஊழியம் இன்னும் வளரணும். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான கவலை விசுவாசிகளுக்கு இருக்குதான்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சபையை குறித்த, ஆலயத்தை குறித்ததான சிந்தனை, கவலை ரெண்டாவதாக விடுங்க, அதை பற்றி தானே சிந்தனையாவது இருக்குதான்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதோடு என்ன ஆயிடுது? விசுவாசிகளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதில்ல, சபையை குறித்தும் ஊழியங்களை குறித்தும் நம்ம யாருமே யோசிக்கிறதே இல்லை. அந்த ஒரு 4 பேர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, அதை பற்றி சிந்திக்கிறாங்களே ஒழிய வேறு யாருக்குமே அந்த சிந்தனை இருக்கிறது இல்லை பாருங்கள். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? எல்லா சபைகளை குறித்ததுமான கவலை தான் எனக்கு என்ன பண்ணுது, நாள்தோறும் என்ன பண்ணுது, நீ நெருக்கிட்டு இருக்குது. அப்போ சபைகளையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் குறித்த சிந்தனை இருக்கணும். நம்மளுடைய சபை, கர்த்தர் நமக்குன்னு ஒரு ஆலயத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த சபை எப்படி இருக்குது? நம்மளுடைய சபைக்குன்னு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? நம்ம சபைக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஊழியங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? எவ்வளவு தூரம் நம்ம கர்த்தருக்காக ஓடுறோம்? கர்த்தருடைய ஊழியங்களுக்காக நம்ம என்னெல்லாம் நம்மளால செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம யோசித்து பார்க்கணும். பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிறது எபேசியர் 4:2 அன்பினாலே ஒருவரையொருவர் என்ன பண்ணணுமா? தாங்குங்கள்னு சொல்லுது. அதனால தான் சபை கூடி வருதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், இது ஒரு ஃபெலோஷிப். அவங்கவுங்க வீட்டிலேருந்து கூட நம்ம ஜெபிக்கலாம் இல்லையா? கர்த்தர் கேட்க மாட்டாரா ஜெபத்தை? வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணோம்னா கேட்பாரு. ஆனாலும் சபை கூடி வருதல்ங்கிற ஒரு காரியத்தை எதுக்காக கொடுத்துருக்குறாங்க? நம்மளுடைய விசுவாசிகளுக்குள்ளார, சபையாருக்குள்ளார என்ன இருக்கணும்? ஒரு ஐக்கியம் இருக்கணும், ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும். ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணும்? அன்பினாலே தாங்குங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு அவங்களுடைய குடும்பத்திலேயோ அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டமோ இருக்குன்னு சொன்னால் நம்ம போய் என்ன பண்ணணும்? அவங்கள தாங்கணும். அதை நம்ம செய்கிறோமா? விசுவாசிகள் நம்ம செய்கிறோமா? நிறைய பேர் செய்கிறதே இல்லை இல்லையா? நிறைய நேரங்களில் என்ன பண்ண அறிவிப்பு வரும், நம்ம சபையில் ஒருத்தவங்க வீட்டில் கல்யாணம், இல்லை நம்ம சபையில் ஒருத்தவங்க வீட்டில் ஒரு துக்கமான காரியம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அதுக்குன்னு மெனக்கெட்டு நம்ம வரோம்? வர்றதில்லைல்ல, நிறைய பேர் வர்றதே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு நம்மளுடைய ஆலயத்தையும் நம்முடைய சபையும் குறித்ததான கவலை இருக்கணும். பாருங்கள், ஆகாய் 1வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. அது 4வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? 4வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிங்க. ஆமென். நிறைய சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தருடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? உங்களுடைய வீடுகளில் அமைதியாக இருக்கும்படியான காலம் இது என்ன இல்லை, இந்த காலம் கிடையாது. கர்த்தருடைய ஆலயத்துக்குன்னு சொல்லி என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் தாங்க இறங்கி வரணும். இதுக்கு இன்னொருத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வெளியிலேருந்து வரமாட்டாங்க. நீங்களும் நானும் தான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்குன்னு சொல்லி இறங்கி வந்து என்ன பண்ணணும்? மலைகளின் மேலே ஏறி போய் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மரங்களை வெட்டி கொண்டு வரணும். செய்வீங்களா? செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? மலையின் மேலே ஏறி போய் என்னுடைய ஆலயத்துக்காக, பாழாய் கிடக்கிற என்னுடைய ஆலயத்துக்காக நான் மலைக்கு மேலே ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வரேன். ஆத்துமாக்களை நான் போய் ஆதாயம் பண்ணுறேன். என் சபைக்காக நான் முழங்காலில் நிற்கிறேன். என்னுடைய ஊழியங்களுக்காக நான் வந்து நிற்கிறேன். எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கீங்க? எத்தனை அலையிலையா வருது பார்த்தீங்களா? ஆமேன். உற்சாகமாக ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஆமேன். கர்த்தரை குறித்ததான, அவருடைய ஆலயத்தை குறித்ததான கவலை
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப 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 அதிகமாக இருக்கணும். இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கவலையோடு சொல்லப்பட்டிருக்குது இந்த வசனம். இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வீடு பாழாய் கிடக்குது. ஊழியங்கள் நிறைய இடங்கள்ல தடைப்பட்டு இருக்குது. இதே ஒரு 20 வருஷங்கள் 15-30 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஊழியங்களுக்கான வாசல்கள்லாம் இப்போ இல்லை. அநேக வாசல்கள் என்ன ஆயிடுச்சு? மூடப்பட்டுருச்சு. இன்னைக்கு சபைகளிலே பார்த்தீங்கன்னாக்கா இருந்த அனுதினமும் நடந்த ஊழியங்கள் எல்லாம் இல்லை, எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு. ஆமாம் தானே, நம்மளே பார்க்குறோம் இல்லையா? இந்த கோவிட்க்கு முன்னாடி இந்த ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷம் கூட வேண்டாம், இந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த வாய்ப்புகள் கூட இப்போ இல்லை. இன்னும் காலங்களில் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்னும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இன்னும் நம்மளுடைய வீடுகளிலேயே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான கவலை விசுவாசிகளுக்கு இருக்குதா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்குதா என்பதை நம்ம என்ன பண்ணணும்? இந்த நாளில் நம்ம சிந்தித்து பார்க்கணும். இனி வருகிற நாட்களில் அந்த கவலை நம்மளுடைய இருதயத்தில் அதிகமாக வரணும். பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய ஆலயம், என்னுடைய சபை, என்னுடைய ஊழியம், இதில் நான் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரியம். அது வேற யாராவது செய்வாங்க, இல்லை பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்க, சபையில் மூப்பர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் செய்வாங்க. அப்படி இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான் அப்படின்னு சொன்னப்ப, இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் இருக்கேன், என்னை அனுப்புங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் இருக்கேன், நான் போகிறேன். இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். நம் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததானே என்னது சொல்லுங்களேன். என்ன அப்ப பார்த்தோம்? கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான கவலையும் பாரமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும், விசுவாசிகளுக்கு இருக்கணும். சரிங்களா? 2வது காரியம் லூக்கா 19:41. அடுத்த வசனத்தை வாசிங்க. இந்த வசனம் எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் கழுதையின் மேலேறி பவனி வருகிறார் இல்லையா? நம்ம எல்லாருமே குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு இந்த காரியத்தெல்லாம் தியானித்தோம் இல்லையா? கடந்த மாதங்களில் இதெல்லாம் தியானித்தோம் நம்ம. ஸோ இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பவனி வந்ததுக்கப்புறமா எருசலேம் நகரத்தை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி. இப்போ 2வதா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட இருக்க வேண்டியது என்னங்க? நம்ம தேசத்தை குறித்து பாரம். தேசத்துக்காக என்ன பண்ணணும்? திறப்பில் நிற்கணும். தேசத்துக்காக திறப்பில் நிற்கணும். வேத வசனம் சொல்லுது, திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதான ஒரு மனுஷனை தேடினேன். ஆனால் என்ன பண்ண முடியல? ஒருத்தரையும் பார்க்க முடியல. உலகத்தில் அப்போ இருக்கிறவங்க எல்லாம் பேரளவில் தான் இருக்கிறாங்க இல்லையா? கிறிஸ்தவர்கள்னு சொல்லி எவ்வளவோ பேர் இருக்காங்க. இன்றைக்கி பாப்புலேஷன் அதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கிறிஸ்தவர்கள் அதிகமாக தான் இருக்காங்க. உலக அளவில் பார்க்கும் பொழுது அநேக தேசங்களில் தேசம் முழுவதும் கிறிஸ்தவ தேசமாக தான் இருக்குது. ஆனால் திறப்பில் நிற்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயம் பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம் பார்த்தீங்களா? நம்ம எல்லாருமே கவலைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், பாரங்கள்னோடனே நம்ம எல்லாருமே எதை பற்றி நினைக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், நம்மள்கிட்ட இருக்கிற பண கஷ்டம், நம்மளுடைய பலவீனம், நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, இதை மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதை பற்றி நினைக்கிறதுக்கு அவசியமும் கிடையாது. இதை பற்றி கவலைப்பட வேண்டிய காரியமும் நமக்கு கிடையாது. அதெல்லாம் யார் பார்த்துக்குவா? யார் பார்த்துக்குவாங்க? கர்த்தர் பார்த்துக்குவார். அதெல்லாம் அதுக்கு அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு தானாகவே கிடைக்கும். நம்மளுடைய நோக்கமெல்லாம், நம்மளுடைய விஷன் எல்லாம் எங்கே இருக்கணும்? வேற இடத்துல இருக்கணும். நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய கண்ணீர், நம்மளுடைய பாரம், நம்மளுடைய அழுகை எல்லாமே எங்கே இருக்கணும்? அழிந்து போகிற நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய சபைக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேசத்தை குறித்ததான வாஞ்சை உண்மையிலே இருக்குதா? தேசத்தை பற்றி நம்ம
என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? நம்ம தேசத்தில் இவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் வந்து ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்காங்களே, இன்னும் இவ்வளோ வசனம் வருது, இவ்வளோ வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம். இப்போது நிறைய சேனல், டிவி சேனல்ஸ் இருக்குது, யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் இந்த நம்மளோட ப்ரோக்ராம் கூட ஃபேஸ்புக்கில் லைவ் போயிட்டுருக்கு. ஆனால் இவ்வளோ வசனங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தும் இன்னும் ஏன் வந்து ரட்சிப்பு வரல? இன்னும் ஏன் ஜனங்களுக்குள்ளார இன்னும் அந்த முழு ரட்சிப்பு வரல? இன்னும் ஏன் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை பற்றி இன்னும் முழுமையாக உணராமல் இருக்காங்கன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அதை யோசிக்கணும். இவ்வளோ வசனம் கேட்டும் இவ்வளோ வசனங்கள் கடந்து போய் இருக்கும் பொழுதும் ஏன் இன்னும் வந்து பாவங்களும் இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத விரோதமான காரியங்களுமே நிறையா பெருகிக்கிட்டே இருக்கே ஏன்னு சொல்லி நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? நமக்கு அதுக்கெலாம் நேரமே இல்லை இல்லையா? நேரமே நமக்கு இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது பாருங்கள். 2 நாளாகமம் 7:14 நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மனப்பாடமாக தெரியும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து என்ன பண்ணுவேன்? அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம இருக்கிற தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா இல்லையா? நம்ம இருக்கிற நகரம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா இல்லையா? நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்ம தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போகணுமா இல்லையா? போகணுமா இல்லையா? போகணும் இல்லையா? அப்போ அந்த கடமை யார் மேலே இருக்குது? உங்கள் தலையிலையும் என் தலையிலையும் தான் இருக்குது பாருங்கள். அந்த கடமையை ஆண்டவர் உங்கள் கையிலையும் என் கையிலையும் தான் கொடுத்துருக்காரு. அதை செய்கிறதுக்கு நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்கணும். நம்ம தேசத்தை குறித்த பாரம் இருக்கணும், தேசத்தை குறித்த கவலை நமக்கு இருக்கணும் பாருங்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பகுதியில் எந்த சம்பவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? தாவீது கோலியாத்தை பற்றி உள்ள சம்பவம் இல்லையா? சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும் தாவீது கோலியாத்தை பற்றி. இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கோலியாத் அப்படிங்கிற ஒரு பெலிஸ்தன் என்ன பண்ணுறான்? வந்து இஸ்ரவேலுடைய இராணுவங்களுக்கு முன்பாக, இந்த சேனைகளுக்கு முன்பாக ஒரு தனி மனுஷனாக வந்து நிற்கிறான். நின்று என்ன பண்ணுறான்? சவால் விடுறான். வந்து உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுங்க, தெரியும் இல்லையா அந்த சம்பவம் எல்லாருக்கும்? அப்போ சொல்லுங்களேன், உங்கள்லேருந்து யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுங்க, என் கூட யுத்தம் பண்ண வாங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு என்ன, நீங்கள் எங்களை நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருக்குவோம். அதே நான் ஜெயிச்சிட்டா உங்களுடைய சேனையும் உங்களுடைய தேசமும் என்ன பண்ணணும்? எங்களுக்கு அடிமைகளாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படி இருக்கும் பொழுது சவுலுடைய அவ்வளோ பெரிய சேனையில் இருக்கிற ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியல, போக முடியல. யாருமே போகலை. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? பயந்துக்கிட்டு தான் நிற்கிறாங்க. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனம் இருக்குது, அதை வாசிங்க. 1 சாமுவேல் 14வது அதிகாரத்துடைய கடைசி வசனம். ஆமென். இப்போ இதில் இந்த வசனத்துலேருந்து நமக்கு தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், சவுலுக்கும் அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கும் இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால சவுல் என்ன பண்ணுறாரு? எந்த ஒரு பலசாலியோ ஒரு பராக்கிரமசாலியோ யாரை பார்த்தாலுமே உடனே என்ன பண்ணுறாரு? தன்னோட இராணுவத்தில், தன்னுடைய சேனையில் அவர் சேர்த்துக்கிறாரு. அப்போ அவருடைய இராணுவத்தில் இருந்தவங்களாம் எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க? பயங்கர பெரிய பலசாலிகளாகவும் யுத்த வீரர்களாகவும் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவர்களால் யாராலையுமே என்ன பண்ண முடியல? இந்த பெலிஸ்தன் முன்னாடி போய் நிற்கவே முடியல. அவ்வளோ பயந்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். ஆனால் இந்த தாவீது ஒரு சின்ன பையன்தான், ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு சாதாரண சின்ன பையன்தான். ஆனால் அந்த சின்ன பையன், இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு? நான் போய் என்ன பண்ணுவேன்? இந்த பெலிஸ்தனை போய் எதிர்த்து நான் நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு காரணம் என்ன? அவருடைய தேசத்தையும் அவருடைய ஜனங்களையும் குறித்து அவருக்கு இருந்த பாரம், அவருக்கு இருந்த அந்த கவலை பாருங்க. என்னுடைய தேசம், என்னுடைய ஜனங்கள் என்ன ஆகக்கூடாது? ஒரு புறஜாதியார்கிட்ட, ஆண்டவரை பற்றி அறியாத இன்னொருத்தங்க கிட்ட போய் அடிமைகளாகவோ போய் நின்றக்கூடாது. அவர்களுக்கு முன்னாடி எங்களுடைய ஜனங்கள், என்னுடைய தேசம் என்ன ஆயிடக்கூடாது, முறிந்து போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய தேசத்தின் மேலே அவருக்கு இருந்த அந்த வாஞ்சையும் பாரமும் தான் இந்த சிறுவனாக இருந்த தாவீதை அவ்வளோ பெரிய பெலிஸ்தனுக்கு முன்னாடி போய் தைரியமாக நிற்க வச்சுச்சு பாருங்க. கர்த்தர் அவனோட இருந்தார்.
ஒரே ஒரு கூழாங்கல்லினால என்ன பண்ணாருன்னு பார்க்குறோம், அந்த பெலிஸ்தனை முறியடித்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய தேசத்தின் மேலே நமக்கு அப்படிப்பட்டதான வாஞ்சை இருக்கணும். நம்மளுடைய தேசம் சந்திக்கப்படணும். நம்ம தேசத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்காங்களே. இன்றைக்கி அந்த கோலியாத்தை போல தான் பெரிய 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 கோலியாத்து ஒரு ராட்சதன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதை போல் பெரிய பெரிய பாவமான காரியங்கள் தான் நம்ம தேசத்தை சுற்றி சூழ்ந்து நிற்குது. நம்ம தேசத்தில் இருக்கிற வாலிபர்கள், சின்ன பிள்ளைங்க எல்லாரையுமே இந்த பாவங்கள் தான் என்ன பண்ணுது, சுற்றி கட்டி போட்டு வச்சிருக்கு பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட பெலிஸ்தர், கோலியாத்தை போன்ற ஒரு பெலிஸ்தன் கிட்ட இருந்து நம்ம தேசத்தை காப்பாற்றணும்னா அதுக்கு யார் வரணும்? யார் போகணும்? பெரிய பெரிய ஊழியக்காரவங்க, பெரிய பாஸ்டர்ஸ் அவங்க தான் போகணுமா? பெரிய அப்போஸ்தலர்கள் அவங்க தான் போகணுமா? இல்லைங்க, நீங்களும் நானும் தான் போய் நிற்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நிற்க ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆயத்தமாக இருக்கீங்களா? என்னடா அது இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்களே, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உனக்கு இரட்டத்தனியான நன்மை வரும் இப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, போய் உங்கள் சபைக்காக கவலைப்படுங்க, தேசத்துக்காக பாரப்படுங்க, போய் யுத்தத்துக்கு நில்லுங்கலாம் சொல்கிறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? இதுக்காக தாங்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமாம் தானே? அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். இதுக்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். இதுக்காக தான் உங்களை இனி ஆண்டவர் கொண்டாந்து நீங்கள் வச்சிருக்கிறாரு பாருங்க. முன்னாடி காலங்களில் நம்மளுக்கு முன்னாடி இருந்த அப்போஸ்தலர்களும் ஊழியர்களும் கர்த்தருடைய சீஷர்களும் இதை செஞ்சதுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே உட்காந்துருக்கோம். அவங்க இதை செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ இன்னும் வெளியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம், கர்த்தரை பற்றி அறியாத புறஜாதியார் எல்லாம், இன்னும் ஆண்டவரை பற்றி அறியாமல் பாவத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வரணும்ல. நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தையும் நம்ம ருசித்த ஆண்டவருடைய அன்பையும் அவங்களும் ருசித்து பார்க்கணுமா இல்லையா? பார்க்கணும் இல்லையா? அப்போ அது யார் கையில் இருக்குது? உங்களுடைய என்னுடைய கையில் தான் இருக்குது பாருங்கள். நம்மளுடைய சிந்தனைகளை விசுவாசிகள் கொஞ்சம் மாற்றணும். நம்ம என்னோட ஆசீர்வாதம், என் குடும்பத்தோட ஆசீர்வாதம், என்னோட நன்மை, நம்ம வசனங்கள் எல்லாமே ஆண்டவர் நமக்காக கொடுத்துருக்காரு தான். ஆனால் அதெல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஆசீர்வாதங்கள்னு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆப்வியஸ்லி அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு இருக்க போகுது. ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் அதிகமாக யோசிக்கணும், இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும். நம்மளுடைய ஊழியங்களை பற்றி, நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்களை பற்றி, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள், உத்தரவாதங்களை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக யோசிக்கணும் பாருங்கள். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு குட்டி பையன் இருந்தானாம், சண்டே ஸ்கூலில் படிக்கிற ஒரு குட்டி பையன். அவனுக்கு இந்த ப்ளே ஸ்டேஷன்லாம் இப்போ பிள்ளைங்க விளையாடுறாங்க இல்லையா, கேம்ஸ்லாம் விளையாடுறது, அது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் கேட்டாலாம். கேட்டபொழுது அவங்க அம்மா சொன்னாங்களாம், நீ போய் என்ன பண்ண, ஏசப்பா கிட்ட கேளு, ஏசப்பா தருவாங்க. அவன் போய் ஆண்டவர்கிட்ட போய் முட்டி போட்டு ஜோம் பண்ணானான். ஜோம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ப்ளே ஸ்டேஷன் வேணும். ஆனால் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. உடனே அவங்க அம்மாட்ட போய் கேட்டானா, ஜோம் பண்ண சொன்னீங்களே அம்மா, நான் ஜோம் பண்ணனே எனக்கு கிடைக்கவே இல்லையே. நீ குறும்பு பண்ண, தப்பு பண்ணினா உன் ஜெபத்தை ஏசப்பா என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதனால் நீ என்ன பண்ணு, நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும். நல்ல பிள்ளையாக இருந்து குறும்பு பண்ணாமல் இருந்து நீ போய் ஏசப்பா கிட்ட கேளு, அப்போ உனக்கு ஏசப்பா கொடுப்பாங்க. இவனும் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு கொஞ்சம் அவன் செஞ்ச ஒரு சில குறும்புத்தனத்தெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் திரும்பவும் கேட்டானாம், ஏசப்பா எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு இந்த ப்ளே ஸ்டேஷன் கொடுங்க. அப்போயும் என்ன பண்ணல, அவனுக்கு அது கிடைக்கவே இல்லையா. உடனே அந்த பையன் என்ன பண்ணானா, சரி பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ஒன்று இருந்துதான், ஒரு கேத்தலிக் ஆர்சி சர்ச்சு. சரின்னு சொல்லிட்டு இவன் உடன் வேகமாக ஓடினாலும் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே அந்த மரியாளுடைய அந்த சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இல்லை ஒரு குட்டி சிலை ஒன்று இருந்துச்சான், அதை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டானான். ஓடி வந்து ஒரு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு போய் முட்டி போட்டு ஜோம் பண்ணலாம், ஆண்டவரே எனக்கு ப்ளே ஸ்டேஷன் கொடுக்குறீங்களா இல்லையா, உங்கள் அம்மாவை நான் கடத்திட்டு வந்துட்டேன், நீங்கள் ப்ளே ஸ்டேஷனை கொடுத்தாதான் உங்கள் அம்மாவை நான் திரும்ப விடுவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கோம், அப்படி தான் இருக்கோம்ல. ஆண்டவரை மிரட்டி மிரட்டி என்ன பண்ணுறோம், ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம வாங்கிக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்காக எதுவும் செய்யணும்னு சொல்லும் பொழுது தான் நமக்கு எப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா. அவன் இது சின்ன கதை தான், ஆனாலும் இதில் ரொம்ப ஆழமான காரியங்கள் இருக்குது. அவன் சின்ன பையன், அவன் அப்படி ப்ரேயர் பண்ணான். ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய விசுவாசிகள் கூட நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா அந்த மாதிரி தான் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். அதே லூக்கா 19:41 மறுபடியும் வாசிங்களேன்.
அதே ஏசாயா 1:7 வாசிங்க. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக படுத்துகிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்டு வாழ் தேசம் போல் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நம்ம தேசமும் எப்படி இருக்குது? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல தான் இருக்குது. பாழாய் போய் கிடக்குது அப்படின்னு சொன்னாக்கா எல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு, இடிஞ்சு போய் கிடக்குன்றது இல்லை. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய தேசம் எப்படி இருக்குது? இதே மாதிரி பாழாய் போய் தான் கிடக்கு பாருங்க. இப்போ இந்த தேசத்தை கட்ட வேண்டியது யாருடைய பொறுப்பு? உங்களுடைய என்னுடைய பொறுப்பு. அதை இன்னொருத்தவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்கன்னு சொல்லி என்ன பண்ண வேண்டாம், இன்னொருத்தவங்க கையில் கொடுக்க வேண்டாம். அந்த பொறுப்பை நீங்களும் நானும் தான் முன்னாடி வந்து எடுத்துக்கணும் பாருங்க. முதலாவது காரியம் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆலயத்தை குறித்ததான கவலை இருக்கணும். ரெண்டாவது என்ன பார்த்துருக்கோம்? தேசத்தை குறித்ததான பாரம் இருக்கணும். தேசத்துக்காக திறப்பில் நிற்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணும். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும், அநேக காரியங்கள் இருக்குது, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம கடந்து போகலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9வது வசனம். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமும் கட்டப்பட்டு இருக்கவில்லை. ஆமென். இப்போ மூணாவதாக என்ன பார்க்குறோம்? சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை. சுவிசேஷத்தின் நிமித்தம், கர்த்தரின் நிமித்தம், ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுகிறதற்காக நம்ம என்ன பண்ண ஆயத்தமாக இருக்கணும்? துன்பங்களையும் உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறதற்கும் என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்கணும். இருக்க முடியுமா? ஒரு சத்தத்தை கூட காணுமே. கர்த்தருக்காக பாடுகளை அனுபவிக்க நமக்காக அவர் சிலுவையில ஜீவனையே கொடுத்தாரே. அவருக்காக, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக ஒரு சில விஷயங்களை தியாகம் பண்ண கூட நம்மளுக்கு மனசு வரலையே. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? சுவிசேஷத்து நிமித்தம் துன்பப்பட நான் ரெடியாக இருக்கேன், கர்த்தருக்காக பாடுகளை அனுபவிக்க நான் ரெடியாக இருக்கேன். ஒரு உற்சாகமான ஒரு அலையிலையா வந்திருக்கணுமே நேரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளாம் நம்ம நினச்சி பார்க்கும் பொழுது கர்த்தருக்காக ஒரு சில காரியங்களை நம்ம இழந்து போகிறதோ, தியாகம் பண்ணுறதுக்கோ, அவருக்காக நம்ம ஒரு சில கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கும் நம்ம எப்படி தான் இருக்கணும்? ஆயத்தமாக தான் இருக்கணும், தயாராக தான் இருக்கணும். நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டா, நான் சபைக்கு வந்துட்டா எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டே இருப்பார். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆசீர்வாதமாக தான் ஆண்டவர் நம்மளை வச்சுருப்பார். உங்களை என்னையும் ஆசீர்வாதமாக தானே வச்சுருக்காரு. இப்போது யாருக்காவது ஏதாவது குறைவு இருக்குதா? இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த வாழ்க்கைக்கும் இப்பைக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? நம்மளை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் தானே வச்சுருக்காரு. அதை இல்லைன்னு யாராலையாவது சொல்ல முடியுங்களா? இல்லை இல்லையா? எல்லாரையுமே ஆண்டவர் நம்ம முன்னாடி எப்படி இருந்தோமோ அதை விட பல மடங்கு உயர்ந்த ஸ்தானத்தில் தான் வச்சுருக்காரு. ஆனால் ஆண்டவர் நம்மளை அங்கே கொண்டு வச்சதுக்கு காரணம் என்னங்க? நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? அவருடைய சுவிசேஷத்தை பூமி எங்கும் போய் சொல்லணும். அதுதான் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான வேலை. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மிக 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 முக்கியமான ஒரு உத்தரவாதமும் பொறுப்பும். அவர் பரமேறி போகும்போது என்ன பண்ணாரு? அவருடைய சீஷர்களை எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டு போனாரு? வாசிங்களா இந்த வசனத்தை. நீங்கள் உலகம் எங்கும் போய் ஆமென் ஆமென். இதான் ரொம்ப முக்கியமான காரியம். நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளுக்கும் போய் என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை சொல்லுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள்னோடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, வசனத்தை சொன்னால் நமக்கு என்ன ஆகும்? நிறைய கஷ்டம் வரும் போல இருக்கே, நிறைய பாடுகள் வரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி. இல்லை, இதுலேயே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் என்ன பண்ணுறேன்? உங்களோடனே கூட இருக்கிறேன். நல்லையா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நம்மளோட இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு தீங்கும் என்ன பண்ணாது? வரவே வராதுங்க. நம்மளுக்கு எதிராக என்ன தீங்கு வந்தாலும் அதை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நன்மையாக மாற்றுவார். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம். எனக்கு ஒரு வேளை வசனத்தை சொன்னால் தீங்கு வந்துடுமோ, கஷ்டம் வந்துடுமோ, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பார். ஆனால் நம்ம தானியலில் பார்க்குறோம் இல்லையா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்ற 3 வாலிபர்களும் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்ன பண்ணுவார்?
எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரு. அவர் இந்த எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி தப்புவிப்பாரு. அப்படியே தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நீங்க வச்ச சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அப்படிப்பட்ட உறுதியான விசுவாசமும் உறுதியான நம்பிக்கையும் ஆண்டவர் மேலே உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். அவங்க 3 பேரும் அப்படி நின்னதுனால தான் அந்த ராஜா முதற்கொண்டு என்ன பண்ணாரு, அந்த நிமிஷத்திலேயே ரட்சிக்கப்பட்டாரு. கர்த்தருடைய நாமத்தை ஒரு புறஜாதியாரான ஒரு ராஜா, வேற ஒரு நாட்டுடைய ராஜா என்ன பண்றாரு, ஆண்டவரை மகிமைப்படுத்துறாரு. இவர்களுடைய தேவன் தான் தேவன், இவர்களுடைய தேவனை தவிர வேற தேவன் இல்லைன்னு சொல்லி அந்த ராஜா சொன்னதுக்கு காரணம் இந்த 3 வாலிபர்களுக்குள்ளார இருந்த அந்த உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கையும் விசுவாசமும். வேத வசனம் சொல்லுது, புறஜாதியாருக்கும் ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்களுக்கும் நீங்களும் நானும் தான் என்ன நிருபங்களா இருக்கும் இல்லையா? வேத வசனம் நம்ம இங்கே வந்து வசனத்தை கேட்குறோம், பைபிளை வாசிக்கிறோம், நமக்கு வசனம் தெரியும். ஆனால் வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு வசனம் வாசிக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க பிரசங்கம் கேட்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வேத வசனம் யாரு, நிருபங்கள் யாரு, நீங்களும் நானும் தான். நம்மளுடைய வாழ்க்கையை வச்சு தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை அறிந்து கொள்வாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. அப்போ நம்ம நிமித்தமாக தான் புறஜாதியார் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பாருங்கள், நேரம் கடந்துருச்சு. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் பார்க்குறோம், பவுலும் சீலாவையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனங்கள்லாம் குறித்து வச்சுக்கோங்க, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 11:23-27 அதையும் குறித்து வச்சுக்கோங்க. அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் எவ்வளோ பாடுபட்டிருக்கிறாருன்னு சொல்லி அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனுஷன் ஒரு காலத்தில் வசனத்தை சொன்னவங்களை துன்பப்படுத்திட்டு இருந்தவர். ஆனால் சடுதி ஒளியில கர்த்தர் அவரை சந்தித்த பொழுது அந்த மனுஷன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவர் கர்த்தருடைய வசனத்தையும் சுவிசேஷத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், இப்போ அநேக பாடுகளை சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் ஏற்றுக்கொண்டதுனால தான் அவர் சொல்கிறாரு, சுவிசேஷத்தினால என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை குறித்து தானே துன்பத்தை நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாரு. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் போய் கர்த்தருடைய அநேக தேசங்களுக்கு போய் வசனத்தை சொல்லலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வேத வசனமோ கர்த்தருடைய வார்த்தையோ இவ்வளோ தூரம் என்ன பண்ணியிருக்காது, உலகம் எங்கும் போய் சேர்ந்துருக்காது. அவர் இதை பற்றி கவலைப்பட்டு பயந்து உட்கார்ந்துருந்தாருன்னு சொல்லியிருந்தா இந்த வசனம் நம்மக்கிட்டலாம் வந்திருக்காது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதம் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? இந்த பவுலும் சீலாவும் அப்படி தான் இருந்தாங்க. பாருங்கள், அவங்க சுவிசேஷத்தின் நிமித்தமாக தான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க, தொழுமரத்தில் கட்டப்பட்டிருந்தாங்க. அவ்வளோ அடிக்கப்பட்டு அவங்கள வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்க. அடித்து அவங்களுடைய வஸ்திரங்களெல்லாம் கிழித்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் தொழுமரத்தில் கட்டி சிறைச்சாலையில் உள்காவலில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்குறோம், அங்கேயும் இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவரை ஆராதிச்சாங்க. சிறைச்சாலைகளுடைய கதவுகள்லாம் என்னாச்சான் திறக்கப்பட்டது. சிறைச்சாலையினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். பாருங்கள், அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென். அப்போது கர்த்தருடைய சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் போய் சொல்லக்கூடிய அந்த பொறுப்பும் உத்தரவாதமும் நம்ம கையில் இருக்குது. பாருங்கள், கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு போய் அறிவிக்கிறதற்காக உபத்திரவப்படுகிறதற்கும் துன்பப்படுகிறதற்கும் கூட நம்ம என்ன பண்ணணும், தயாராக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? உண்மையிலே கர்த்தருடைய வாழ்க்கையில் நிறைய நன்மை செஞ்சுருக்காரு. என் ஆண்டவர் இவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டாந்து வச்சுருக்காரு. நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன், முதலாவது கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான கவலை எனக்குள்ளார இதுவரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கலாம். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் ஆண்டவர் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான கவலை. 2வது தேசத்தை குறித்ததான பாரம், நம்மளுடைய நகரத்தையும் நம்முடைய தேசத்தையும் குறித்ததான பாரம். 3வது காரியம் சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் கொண்டு போய் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்துட்டு இருந்தாலுமே அதை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை, அது என் தலைமேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, அது ரொம்ப 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 முக்கியமான காரியம். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்கிற ரொம்ப முக்கியமான பொறுப்பு. எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய எந்த சொந்த காரியம், சொந்த வேலை, நம்முடைய சொந்த சூழ்நிலைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம தியானித்த இந்த காரியங்கள் எந்த சூழ்நிலையுமே என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம இறங்கி போயிடக்கூடாது. பாருங்கள், அப்படி இந்த காரியங்கள்லாம் இருந்தால் தான் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க இல்லையா, நமக்கெல்லாம் என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கு,
விசுவாசிகள்னு இதெல்லாம் இருந்தால் தான் நீங்களும் நானும் விசுவாசி, இல்லைன்னா ஜஸ்ட்டு கிறிஸ்தவர்கள், அவ்வளோதான். பேரளவில் கிறிஸ்தவர்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால, தமிழ் பேசுகிறதுனால தமிழர்கள், இந்தியாவில் வாழ்கிறதுனால இந்தியர்கள்னு சொல்கிற மாதிரி பேரளவில் நம்ம ஒரு கிறிஸ்தவர்கள், அவ்வளோதான். நீங்களும் நானும் பேரளவில் இருக்க விரும்புகிறோமா, இல்லை உண்மையிலே கர்த்தருடைய ஜனங்களாகவும் கர்த்தருடைய விசுவாசிகளாகவும் இருக்க விரும்புகிறோமாங்கிறத இந்த நாளில் நம்ம தீர்மானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நீர் சபையோடு பேசியிருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, இந்த நாளில் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களே நாங்கள் உடைய வார்த்தையின் மூலமாய் பலப்படுத்திக் கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ராஜா நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளின் மூலமாய் நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இன்னும் அதிகமாய் நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள தேவ ஆவியானவர் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கேட்ட ஒவ்வொருவரையும் இரட்டத்தனியாய் நீர் ஆசீர்வதித்து நிரப்பி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிற ராஜா, சகலவற்றையும் ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்படி நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு பிரசங்கம் கேட்டால் ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, லேலூயா, லேலூயா. இல்லை கவனிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகளிலே பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்த பொழுது எல்லாரும் கேட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். வேத வசனம் சொல்லுகிறது, வசனம் கேட்ட அவருடைய இருதயங்களிலே அவர்கள் குத்துண்டவர்களாக உடனே ஒப்பு கொடுத்தாங்களாம். லேலியா சொல்லுவோமா? ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரே நாள்லேயே ஏறக்குறைய 3000 பேர், 5000 பேர், பிரைஸ் தி லார்ட், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆமென் தொடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். வார்த்தைகள் எல்லாம் ஆமென் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்படி நீங்களும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குமானால் ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. சபையை குறித்தான பாரத்தோடு 20 நாட்களில் சபைக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். தேசத்து குறித்தான பாரத்தோடு கூட என் தேசத்துக்காக நான் திறப்பில் நிற்பேன், ஜெபம் பண்ணுவேன். சுவிசேஷ பாரம் எனக்கு வேணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரத்தோடு என்னால் இயன்ற வரைக்கும் இந்த சுவிசேஷ வார்த்தைகளை நான் சொல்கிறதுக்கு என்ன ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடி ஒப்பு கொடுத்து தீர்மானங்களை எடுத்து பிரைஸ் தி லார்ட் காணிக்கை செலுத்தி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமே. ஹல்லேலூயா. பிரைஸ் யூ. ஹல்லேலூயா. Glory, glory, glory. தேவனே என் தேவா உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நிலம் போல உம்மையே பார்க்கின்றே. பாடுவோம். தேவனே என் தேவா உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நிலம் போல உம்மையே பார்க்கின்றே. சொல்லுவோம். தண்ணீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கின்றே. ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகின்றே. ஒவ்வொரு நாள் உம் பிரசன்னம் ஓடி வருகின்றே. உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றே. ஒப்பு கொடுப்போம். உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தேவனே
என் தேவா உம்மை நோக்கினேன். நீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கின்றேன். சொல்லுவோம். தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன். ஹல்லேலூயா. நீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கின்றேன். ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு போதுமே. சொல்லுவோமா? ஜீவனை உம் கிருபை எனக்கு போதுமே. உதடுகளால் துதிக்கின்றேன், உலகை மறக்கின்றேன். உதடுகளால் துதிக்கின்றேன், உலகை மறக்கின்றேன். பாடுவோம். தேவனே தேவா உம்மை நோக்கினேன். நீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கின்றேன். நீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கின்றேன். தண்ணீரில்லா நிலம் போல உம்மை பார்க்கின்றேன். Praise the Lord. Hallelujah. ஆமென். ஒப்பு கொடுத்த தீர்மானம் எடுத்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாட்களில் செய்து கொண்ட பொருத்தனையின்படி ஆமென் வாழ்ந்து காட்டுவோம். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசிகளுக்கு ஆமென் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் சேலஞ்ச். பிரசங்கம் கேட்டேன், ஒப்பு கொடுத்தேன், ஆமென் வாழ்ந்து காட்டுறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு இதெல்லாம் அவசியம் நமக்கு. இந்த 3 காரியங்கள் மாத்திரமில்லை, நிறைய காரியங்கள். இது 3க்கு ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஆமென். சபைக்காக நம்ம பாரப்படணும். சபைகளுடைய நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு வித்தியாசமாக போயிட்டுருக்கு, நம்ம பார்க்குறோம். சபைக்காய் பாரப்படுவோம். ஹல்லேலூயா. தேசம் ஆமீன் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறத நமக்கு நல்லா தெரியுது. இந்த வருஷம் அதிகமான மழையினால் தேசம் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. நமக்கு அந்த பாரம் வேணும். ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். அழிந்து போகிற ஜனங்கள் ஆண்டவரே எப்படியாவது உண்மை அறிந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. போய் சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அக்கம் பக்கத்தில் எத்தனை வீடுகளில் குடும்பங்களில் ஆமேன் பிரைஸ் தி லார்ட் இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலில் ஜனங்கள் ஆமேன் கோடிக்கணக்காக அழிஞ்சிட்டாங்க. பெரிய அழிவை தேசம் சந்தித்தது. ஹல்லேலூயா. ஆமேன். இவரது நாட்கள் இயற்கையின் மூலமாக ஆமேன் நிறைய அழிவுகள். ஜெபிப்போம். திறப்பின் வாசல் நிற்போம். கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சுவாசிக்கிறீங்களா? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சுவிசேஷ பாரம். ஆமீன். ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன். நம்ம போக வேண்டாம், நம்ம தேடி வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்கள். வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். இயேசு கிறிஸ்து நல்லவர்னு சொல்லுங்கள். முதல்ல நம்ம சொல்லணுங்க. அதை இயேசு கிறிஸ்து எனக்கு நல்லவராக இருக்கிறார் நம்ம முதல்ல அறிக்கை பண்ணணும். அடுத்தது இதை மற்றவர்களுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமேன். தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம், வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க, காணிக்கைக்காகவும் ஜெபிப்பார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். 2 விசேஷமான ஜெப விண்ணப்பங்கள். அதில் ஒன்று, எல்லாம் ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிந்து எல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். மேல் வகுப்புகளுக்கு எல்லாம் போகிறாங்க. படிப்பிற்கான தேவைகள் இருக்கிறது, அதற்காக ஜெபம் பண்ணுங்க. 2வது, வருகிற ஜூன் மாதம் 4ஆம் தேதி நினைக்கிற தேர்தலுடைய முடிவு வருகிறது.
நல்ல ஒரு முடிவுக்காக ஜெபம் பண்ணணும். இந்த கட்சி ஜெயிக்கணும், அந்த கட்சி ஜெயிக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம். எங்களுக்கு நல்ல தலைவர்கள் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேசத்தை நீதி நியாயத்தோடு ஆட்சி செய்கிற நல்ல தலைவர்களுக்கு வேணும். இப்போ நம்ம சொன்னோம்ல, தேசத்தின் மேலே பாரமுள்ள தலைவர்கள் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இந்த 2 காரியங்களுக்காக வீடுகளில் தனிப்பட்ட ஜெபத்தில், குடும்ப ஜெபங்களில் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எல்லா தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற எங்கள் தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்ல அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படியான ஒரு நல்ல நாளை நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடினாலே ராஜா, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறதான கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறதான எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல அருமையான நாளிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே உம்மை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தவும் தக்கதாய் கர்த்தாவே நீங்க கிருபை செய்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளின் ஆராதனை ஆசீர்வாதம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றினபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் உம்மை ஆராதித்து மகிழும்படியாக தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்தை நினைத்து நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, பாடல் பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீங்களே, நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளில் கூட கர்த்தாவே நீங்க ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவரே பேசியிருக்கிறீங்க, இடைபெற்றிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே பலன்குள்ளதாய் மாறட்டும் ஐயா, ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிறதாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, கேட்ட வார்த்தைகளின் நிமித்தம் கர்த்தாவே ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நாங்கள் உமக்குள்ளாய் கடந்து வருவதற்கும் உமக்கென்று வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாளிலும் கேட்டதான வார்த்தைகளின் படியாய் கர்த்தாவே எங்களுக்குள் கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தை குறித்த ஆண்டவரே, சபையை குறித்த, தேசத்தை குறித்த ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஏதுவான பாரங்கள் உண்டாயிருக்க வேண்டும். இது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமையாய் இருக்கிறபடியினால ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் அது பேலன்ஸ் செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது ஐயா. இது மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல ராஜா. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறபடினாலே இப்பொழுதே ஒவ்வொருவரும் கிரியை செய்யக்கூடியவர்களாய் ஆண்டவரே நீங்க ஒவ்வொருவரை உபயோகப்படுத்த வேண்டும் என்றும் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட சிந்தையும் எண்ணமும் பாரமும் உண்டாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்காக கொடுத்தவர்கள் ஒருவரும் குறைந்து போவதில்லை, அவர்கள் நஷ்டப்படுவதில்லை ஆண்டவரே. உங்க சமூகத்திலும் கொண்டு வரப்பட்டிருக்கிறதான காணிக்கைகளுக்குரிய ஆசீர்வாதங்கள் தம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீடித்திருக்கட்டும் ஆண்டவரே, நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலும் ஆண்டவரே வந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. கடந்து போகிற பொழுது அந்த மன நிறைவோடு திருப்தியோடும் ஆண்டவரே கர்த்தாவை கடந்து செல்லும்படியாய் இரட்டத்தனியான ஆசீர்வாதங்களோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்டவர்களுக்காய் நாங்கள் அதிக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்களோடு இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே, வர முடியாத பல சூழ்நிலைகள், பல காரணங்கள், உம்முடைய நாமத்தினால் இப்படிப்பட்ட காரணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரே மாற்றி கட்டி ஜெபிக்கிறோம். வரும் நாட்களில் ஒவ்வொருவரும் குடும்பமாய் உங்க சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தா. விசேஷமா இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய கர்த்தாவை சபையிலும் இருக்கிறதான பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நல்லா படித்து ஆண்டவரே கர்த்தாவை தேர்ச்சி பெறும்படியா நீங்க உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்னும் இந்த நாட்கள், இந்த விடுமுறை நாட்கள் முடிந்து பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாவே ஸ்கூலுக்கு போகிறதான அந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு வேண்டியதான சகல படிப்பின் தேவைகள், காரியங்கள் எல்லாம் நீங்க ஆச்சரியமாய் கர்த்தர் சந்தித்து ஆண்டவரே வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிற தேவன், எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன். அப்படியே இந்த நாட்களில் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகள் குறைபடக்கூடாது, தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கட்டும் கர்த்தாவே. போதுமானவராய் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல வரும் நாட்களில் கர்த்தாவே நல்ல ஆண்டவர் இந்த ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிறோம் ராஜா. தேசத்திலும் ஆண்டவரே தேசத்தை ஆளக்கூடிய நல்ல தலைவர்களை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் ராஜா. நீங்க யாரை ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆளும்படியான நல்ல தலைவர்களை
வைத்திருக்கிறீங்களோ கர்த்தர் அவர்களை கர்த்தர் நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சித்தத்திற்கும் திட்டத்திற்குமாய் மாத்திரம் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தேவ நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாகவும் ஜனங்களை குறித்த அக்கறையும் கர்ஷனையும் உள்ளதான, அக்கறையும் பொறுப்பும் உடையதான ஆண்டவரே, நல்ல இருதயம் உள்ளதான தலைவர்கள் உருவாகட்டும், ஏற்படுத்தப்படட்டும். உங்க கரங்களில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க. உங்க கரங்களில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். காலை ஆராதனை தேவனாக கர்த்தர் ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, மாலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரின் திருக்கரங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் மிக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Praise the Lord. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே பாடுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. God bless you and God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு கடந்து போகும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். Thank you and God bless you. Praise the Lord. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம்.